அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தினம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். புத்தகத்தின் வாயிலாக நான் அறிந்த ஒரு பெண்மணியை பற்றி. அசோகர் எல்லாத்துக்கும் தெரியும். நான் அசோகரின் பாட்டியை பற்றி சொல்ல போகிறேன். அசோகரின் பாட்டி. அசோகரோட அப்பா பிந்துசாரர். அசோகரோட தாத்தா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரோட மனைவி துருதரா இறந்துருவாங்க. வார் நடக்கும். வார் யார் கூட நடக்கும் அப்படின்னா செல்கோஸ் நிக்கோடஸோட நடக்கும். செல்கோஸ் நிக்கோடஸ் யார் அப்படின்னா அலெக்சாண்ட்ரோ இறந்த அப்புறம் அவர் வெற்றி பெற்ற இடங்களை 5 பாகம் பிரிப்பாங்க. அதில் கிழக்காசியா செல்கோஸ் நிக்கோடஸுக்கு கொடுப்பாங்க. செல்கோஸ் நிக்கோலஸ் புருஷோத்தமனை ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் சந்திரகுப்த மௌரியரோட சண்டை போட வேண்டியா இருக்கும். ஆனால் அந்த வாரில் சந்திரகுப்த மௌரியர் ஜெயிச்சிருவார். அதுக்கு காரணம் சந்திரகுப்த மௌரியர்கிட்ட இருந்த 9000 யானைப்படை. யானையை பார்த்து அலெக்சாண்டரே ரொம்ப பிரமிச்சு போயிடுவார். ஏன்னா அவர் அப்போ தான் முத யானையை பார்ப்பார் வாரில். யானை இந்திய ஆப்பிரிக்க நிலங்களுக்கானதுக்கு யானைன்னா என்னன்னு தெரியாது கிரேக்கர்களுக்கு. ஏதோ ஒரு விலங்கு அங்கேயும் ஓடி போகுதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த யானையை வாங்குறதுக்கு ரொம்ப எல்லாருமே முயற்சி செய்வாங்க. அது மேலே ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா பெரிய மிருகம் அது மேலே எனக்கு இலகுவா கொல்ல முடியுது ஈட்டி எறிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யானை ரொம்ப பரிச்சயமில்லாத ஒரு விஷயம். அதனால் அவங்க அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு. யானை என்னன்னு தெரியாததுனால சந்திர மௌரியர்கிட்ட செல்கோஸ் நிக்கோடஸ் தோற்றுருவார். அப்போ ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அதுக்கு மேலே வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை போட வேண்டாம். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா செல்கோஸ் நிக்கோடஸ்ட்டு இருக்கிற பலுசிஸ்தான், ஆப்கான் இதெல்லாம் சந்திரகுப்த மௌரியருக்கு கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக அவர் மகளை கட்டி கொடுத்துருவார். செல்கோஸ் நிக்கோடஸ் இன்னொரு நிபந்தனையும் வைப்பார். எனக்கு 500 யானைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 40 வயது நிரம்பிய சந்திரகுப்த மௌரியருக்கு 17 வயது ஹெலனா விரும்பியோ விரும்பாமலோ செல்கோஸ் நிக்கோடஸ் அரசியலின் பகடக்காயாக இந்த நாட்டுக்கு வருவாங்க. இந்த ஒப்பந்தம் யார் போடுவான்னா சங்கராங்கிற கௌடில்யருங்கிற விஷ்ணுகுப்தாங்கிற சாணக்கியர். ஹெலனா வந்ததுனால தான் வார் நிற்கும். போர்னால் நிகழக்கூடிய மரணங்கள் நிற்கும். ஹெலனானால தான் இந்த இந்தியர்களோட சில குறிப்பிட்ட முக லட்சணம் இருக்குல்ல, இந்த கிரேக்க முகம், பெரிய நெற்றி, கிரேக்க நிறம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே ஹெலனா காலத்தில் தான் ஆரம்பமாகும். ஹோமர் எழுதின ஒடிசி, இலியானா இதெல்லாம், அதாவது ராமாயணத்துக்கு அதோட சாயலில் இருக்கிறதா சொல்லப்படுற ஒடிசிலாம் இந்தியர்கள் வாசிக்கிறதுக்கு ஹெலனா தான் காரணம். அப்போ ஹெலனா அவங்க கட்டி கொடுத்து வந்த அப்புறமா 500 யானைகளை சந்திரகுப்த மௌரியர் கிரேக்கத்துக்கு கொடுத்து அனுப்புவார். யானைகள் மட்டும் இல்லை, யானைக்கு ஒரு யானை வைத்தியன், ஒரு யானை பயிற்சியாளன், ஒரு யானை பராமரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 500 யானைக்கு 1500 பேர். குறிப்பாக அவர் என்ன யானை கொடுப்பார் அப்படின்னு, கண்ணின்னு ஒரு யானை. யானையில் நிறைய வகை இருக்கு. கன்னி ஆடு, கன்னி நாய், கன்னி யானை. இப்போ அது எங்கே இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்திய வரலாற்று ஆசிரியர்களுக்கு தென்னிந்திய வரலாறு பற்றி பேசணும் அப்படின்னா ஆசனம் கதை தான் எரியும் போல இருக்குது. அதனால் ரொம்ப திட்டமிட்டு அதை பற்றி பேச மாட்டாங்க. கன்னி யானையை கொடுத்து அனுப்புவார். யானையை பார்க்குறவனுக்கு என்ன பேருன்னா
ANA ஆனை பாப்பான். தமிழில் அதுக்கு பேர் அவங்களுக்கு பேர் பாண்டி, ஆங்கிலத்தில் மாகத்துன்னு சொல்கிறான்ல. இது ஒரு 1500 குடும்பம் கிரேக்கம் போகும். அதே மாதிரி ஹெலனா கல்யாணம் ஆகி இங்கே வர்றப்போ ஹெலனோட அம்மா அப்பா அவனோட சகோதரரும் கொஞ்ச நாள் வந்து தங்கியிருப்பாங்க. ஹெலனாவோட அப்பா செல்கஸ் நிக்கோலஸ் மாசிடோனியானாலும் அவங்க அம்மா வந்து ஆரிய வம்சம், பாரசீக வம்சம். அந்த அம்மா அவங்க பேர். அது அவரோட 2வது மனைவி, அவரோட மகள் தான் ஹெலனா. ஹெலனாவோட ஒரு குழுவும் வந்து கங்கை நதி ஓரம் தங்கியிருக்கும். இங்கேருந்து ஒரு 1500 பேர் கேரளா பக்கத்துலேருந்து கிரேக்கத்துக்கு போயிருப்பாங்க. அது இடத்துல கிரேக்கத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்து தங்கியிருப்போம். கிரேக்க கலப்பு வந்து ஹெலனா மூலமாக தான் நிகழும். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஹெலனாவை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா அந்த உடன்படிக்கை போடுறப்போ சாணக்கியர் இன்னொரு உடன்படிக்கையும் போட்டுறாரு. அது என்ன அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியருக்கும் ஹெலனாவுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க பிறக்கிற குழந்தை வந்து சிம்மாசனத்துக்கு போட்டி போடக்கூடாது, அரியாசனைக்கு இடம் தர மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல பேசி முடிச்சு பண்ணியிருப்போம். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெலனாவுக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் பிறந்த குழந்தை பேர் ஜஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியர் வந்து சமணத்துக்கு மாறி சரவணபெல்லாவுக்கு வந்து வடக்க இருந்து உயிர் திறந்துடுவார். அவர் அங்கேருந்து இங்கே வர வேண்டிய காரணம் என்னங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இருந்து கர்நாடகாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, சரவணபெல்லாவுக்கு வந்து தான் உயிர் வரப்பார். அவர் இறந்த அப்புறமா பிந்துசாரர் கூட கொஞ்ச நாள் ஹெலனா இருப்பாங்க. அப்புறம் ஹெலனா கிரேக்கத்துக்கு திரும்பி போயிடும். ஹெலனா எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, ஹெலனாவோட பையன் ஜஸ்டின் என்ன ஆனா, அதை குறித்தான பல கதைகள் புனைவு இஷ்டம்பெல்லாம் அவங்கவுங்க தோணுனதை எழுதியிருக்காங்க. ஆனால் ஆதாரபூர்வமாக பெருசாக எதுவும் இல்லை. திட்டமிட்டு காற்றில் கரைந்த பிம்பம், கரைக்கப்பட்ட பிம்பம் ஹெலனா. ஆனால் ஹெலனா வந்து வரலாற்றிலிருந்து தேடலை. நீங்கள் வேறு வகையாக அணிஞ்சிருந்த அந்த முத்து மாலை இருக்குல்ல, அது ரொம்ப பிரசித்தமானது. ஹெலனா பியல் நெக்லஸ், ஹெலனா எமரால்டு ரிங்கு. நிச்சயத்தோன்னா அது பேர் ஹெலனா எமரால்டு ரிங்கு தான். ஹெலனா ஆர்ட், ஹெலனிக் ஆர்ட்டு, ஹெலனிக் கல்ச்சர், ஹெலனிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஹெலனாவை காற்றுல கரைச்சிட்டு விட்டுட்டு மற்ற எப்படி எல்லாத்தையும் அதை இது பண்ணியிருப்பாங்க. இமாச்சல பிரதேசத்தில் மலானான்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் ஹெலனாவோட வாரிசுன்னு அந்த மக்கள் சொல்லிக்கிடுவாங்க இப்போவுமே. இது இல்லாமல் ஹெலனாவோட சொந்தக்காரங்க கேரளாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பத்தனந்திட்ட பக்கத்தில் நிரணம்னு ஒரு ஊர் இருக்குது. அவங்க வந்து மாசிடோனியாக்காரங்க தான். அதுக்கு நிறையா வரலாற்று ஆதாரமாக இருக்குது. இது இல்லாமல் மெஹசனீஸ் வந்து சந்திரகுப்த மௌரியரோட இதுக்கு தூதுவராக வருவார். அப்புறம் வந்து ஹெலனாவோட சகோதரன் காலத்தில் ஒருத்தர் இருப்பார், ரைமீரிஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் தூதுவராக வருவார். அதுக்கப்புறம் பிளினி த எல்டர், அரியன், நிறைய பேர் தூதுவராக வருவாங்க. தாலமி வந்து கிபி 124 தூத்துக்குடியை வந்து ஷோஷிகுரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். எர்த்ரியன் சீன்னு ஒரு புக்கு இருக்குல்ல, அதில் வந்து கடலோரங்களை முழுக்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் கொற்கையெல்லாம் வரும். முத்து, உப்பு, பருத்தி, அவுரி, சணப்பு, யானைத்தந்தம், நிறைய பொருளை வந்து பண்டமாட்டு செஞ்சு விடுவாங்க. எல்லாத்தையும் நுழைவாயில் நாவலில் நான் எழுதியிருப்பேன். ஏன்னா தூத்துக்குடியை பற்றின நாவலுங்கிறதுனால தூத்துக்குடி சோஷிகுரேன்னு பழைய தாளமே வச்சு பேர் இருக்குது. ஏன் அவர் சோஷிகுரின்னு தூத்துக்குடியை கூப்பிட்டாருங்கிறத எழுதியிருப்பேன். இப்போ அந்த ஹெலனா கதையெல்லாம் அதில் சொல்லியிருப்பேன். ஹெலனாவை பற்றி நிறைய சினிமாக்கள் இருக்குது, ஆங்கிலத்தில், ஹிந்திலெல்லாம். தமிழில் தான் ஹெலனாவை பற்றி அதிகமான கிடையாது. இந்திய வரலாற்றில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி. நன்றி, வணக்கம்.